ஆண்டவரும் உலக ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பயம், கவலை, தோல்வி, மனசோர்வு, ஏமாற்றம் போன்ற பல காரியங்கள் மனிதனை கட்டிப்போட முயற்சிக்கின்றன. பலர் நம்மால் முடியாது, நாம் தோற்றுவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவ்விதமான ஜெயங்கள் உங்களுக்கு வந்து சேர தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உறுதியை தருகிறது. உலகத்தில் இருக்கிற சத்துருவை விட நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். சாத்தான் பயத்தை கொடுப்பான், ஆனால் தேவனோ தைரியத்தை கொடுப்பார். உலகம் முடியாது என்று சொல்லலாம், ஆனால் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாக தோன்றலாம். குடும்பத்தின் சிக்கல்கள் இருக்கலாம், வேலைகளில் கவலைகள் இருக்கலாம், உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களிடத்தில் சொல்கிறார், நீ தனியாக அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். தாவீது கோலியாத்தை பார்த்தபோது மற்றவர்கள் பயந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பி நின்றதால் ஜெயத்தை தேவன் அவனுக்கு தந்தார். அதுபோல நாமும் பிரச்சனைகளை பார்த்து கோலியாத்தை போன்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று நம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற தேவன் கொள்வார் என்ற தைரியம் இருக்க வேண்டும். இன்று காலையில் எழுந்தவுடன் இந்த உண்மையை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன், நான் ஜெயிக்க போகிறேன். இந்த உலகம் நம்மை கீழே தள்ள முயற்சிக்கும், தேவன் நம்மை உயர்த்துவார். மனம் தளராதிருங்கள், ஜபத்தை விடாதிருங்கள், விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இன்றைய நாளில் நீங்கள் எங்கு சென்றாலும் தேவன் உங்களுக்கு முன் சென்று வழியை திறக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை மலரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.